கிராமப்புற மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக சென்னை ஐஐடி பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாக அதன் இயக்குநர் காமக்கோடி தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறையின் ஆசிரியர் விருதுகள் விழாவில் ஏழை மாணவர்களின் உயர்கல்விக்கு உதவிக்கரம் நீண்டுள்ளது. தமிழ்நாட்டின் சீர்மிகு ஆசிரியர்களுக்கு ஆண்டுதோறும் சிறப்பு செய்யும் புதிய தலைமுறையின் ஆசிரியர் விருது விழா சென்னை எழும்பூரில் நடைபெற்றது. இதில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. விழாவில் விருதுகளை வழங்கி பாராட்டி பேசிய சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி, கிராமப்புற மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த சென்னை ஐஐடி சார்பில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உங்க ஐஐடியில் இது மாதிரி கிராமப்புறங்களிலிருந்து மாணவ செல்வங்களை உருவாக்குகிற இவர்கள் போன்றோருக்கும் அந்த மாணவர்களுக்கும் ஏதாவது சொல்லித் தருவதற்கோ உதவிகள் செய்வதற்கோ வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நாங்கள் கல்வி சக்தி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வச்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 170 கிராமங்களில் தமிழ்நாட்டில் அவங்கள ஒரு டிவி வச்சு அங்கே ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சு டெய்லி 5லேருந்து 8 வரையில் அந்த குழந்தைகளோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அங்கே இருக்கிற பேரண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அவங்கள குறிப்பாக நம்ம உயர்கல்விக்கு அவங்க வரணும். இந்த நாட்டில் பிறந்த ஒரு குழந்தையும் மினிமம் அண்டர் கிராஜுவேட்டாவது ஆகணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு இதை செஞ்சுட்டு இருக்கோம். இதில் உங்கள் கிராமத்தில் நீங்கள் சொல்கிற கிராமத்தில் நாங்கள் செய்யறதுனாலும் செய்கிறோம். ஸோ எங்கள் கிராமப்புற மாணவர்கள் வரணும்னு சொல்லி போன வருஷம் கிட்டத்தட்ட 20,000 ரூரல் குழந்தைகள், அதில் கிட்டத்தட்ட 12,000க்கு மேலே மாணவிகள் ஐஐடி முதல்ல பார்த்துட்டு போயிருக்காங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்கம் கொடுக்குங்கிறது எங்களோட இது. நிறையா நம்ம செய்யணும். எங்கள் பிஎஸ் டேட்டா சயின்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அதில் 30,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. அதில் 8,000க்கு மேலே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் மாணவர்கள் ஃபுல் ஸ்காலர்ஷிப்போடு படிக்கிறாங்க. இது மாதிரி பல இது செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நம்ம சேர்ந்து எல்லாரும் இதை செய்வோங்கிறது என்னோட இது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் விருது வழங்கி பேசிய கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இயக்குனர் பூமிநாதன், புதிய தலைமுறையின் விருது பெற்ற ஆசிரியர்கள் தகுதி வாய்ந்த கிராமப்புற ஏழை மாணவர்களை பரிந்துரைத்தார் அனைவருக்குமே இலவச பயிற்சி அளிக்க தயாராக உள்ளதாக உறுதியளித்தார். மாணவர்கள் உங்களுடைய மாணவர்கள், ஏன்னா அவங்கெல்லாம் மலைவாழில் இருக்கக்கூடிய மாணவர்கள், நிறைய பேரால் ஃபீஸ்லாம் பே பண்ணி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். இன்று நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்கள் நீங்கள் சர்டிஃபிகேட் பண்ணி இந்த மாணவருக்கு நீங்கள் இலவச பயிற்சியை கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் சர்டிஃபிகேட் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா, நீங்கள் எத்தனை மாணவர்கள் நீங்கள் அனுப்பிச்சிங்கனாலும் அவங்களுக்கு கிங் மேக்கர் சார்பாக நாங்கள் இலவச பயிற்சியை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். அதே போல் ஒருத்தர் மாற்றுத்திறனாளி மாணவருக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவருக்கு என்னுடைய ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்கிறேன். காரணம், அதோடைய அந்த இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத அப்படியே உணர்ந்தவன் நான். இந்தியாவினுடைய முதல் 100% பார்வையற்ற பெண் ஐஎஃப்எஸ் அதிகாரி உருவாவதற்கு காரணமாக அமைந்தது எங்களுடைய அந்த பயிற்சி மையம். அவங்க முகத்தில் அந்த மகிழ்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றத நான் உணர்ந்திருக்கேன். நிறைய பேர் வாழ்க்கையில் நீங்கள் ஒளி ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க. என்னால் முடிந்த உதவியை நிச்சயமாக அந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு நாங்கள் பண்ணுறோம். அவங்கள சிவில் சர்வீஸ் கனவு நிறைய பேர் அரசு பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. சிவில் சர்வீஸ் கனவை நீங்கள் விதைங்க. அந்த மாணவர்களுக்கு எத்தனை மாணவர்கள் வந்தாலும் அத்தனை மாணவர்களுக்கும் நம்ம இலவச பயிற்சி நம்ம கொடுக்கலாம். புதிய தலைமுறையின் ஆசிரியர் விருது விழாவில் கிராமப்புற ஏழை மாணவர்களுக்காக வெளியிடப்பட்ட அறிவிப்புகளை அங்கு திரண்டிருந்த ஆசிரியர்கள், கல்வியாளர்களும் மனமுவந்து வரவேற்றனர்.